ஹாய் கைஸ், எப்படி ஈஸியாக ஆனால் ருசியான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தென் மசாலாவில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பன்னீராக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீரை ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சுட்டேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. தென் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் அளவுக்கு முந்திரி பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு திரும்பி ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சோடனே ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச உடனே இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த பட்டை வகையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் காரமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. அலசி ஊற்றினோடனே லைட்டாக கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்திருக்கும். கொதி வந்தோடனே ஒரு பன்னீரை நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே லைட்டாக அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்கும். அப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். என்னடா இது பார்க்க இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துறாதீங்க. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை திரும்பி திரும்பி செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க.